நாளிலும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் எனக்கு பாராட்டின அளவிட முடியாத கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே சீஷர்களோடும் இன்னும் மற்ற மனிதர்களோடும் அவர் என்ன பேசினார், எதை உபதேசித்து சொன்னார் என்பதை குறித்து நாம் சில காரியங்களை நாம் தியானிப்போம். இந்த வேளையிலும் மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வெளியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். அங்கே இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களும் அவரோடு கூட சென்ற வேளையிலே அங்கே அவர்களுக்கு பசி உண்டாத நிமித்தமாக அவர்கள் அந்த கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை தொடர்ந்துள்ள வேத வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அங்கே பார்க்கிறோம், பரிசேயர் இந்த சீஷர்கள் அந்த ஓய்வு நாளிலே தங்களுடைய பசி நிமித்தமாக அந்த கதிர்களை அவர்கள் கொய்து தின்னதை ஒரு பெரிய குற்றமாக தகாததை செய்கிறார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அதை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு எப்படிப்பட்ட பதிலை சொல்லுகிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? ஆம் பிரியமானவர்களே, இந்த வேளையில இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே இந்த பரிசேயர்களுக்கு அவர் சுட்டி காட்டுகிறார். அதாவது தாவீது அவனோடு இருந்தவர்களும் பசியுண்டான நேரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி நீங்கள் வாசிக்கவில்லையா, உங்களுக்கு அது தெரியாதா என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். தொடர்ந்து 4ஆம் வசனத்தை நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அங்கே பார்க்கிறோம், தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் அங்கே அதை தங்களுடைய பசி நிமித்தமாக அதை புசித்தார்கள் என்று சொல்லி அது அந்த அப்பம் எப்படிப்பட்ட அப்பமாக இருக்கிறது, அது ஆசாரியர்கள் மாத்திரம் உண்ணக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் இங்கே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், அந்த அப்பத்தை தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் அதை சாப்பிட்டார்களே என்று சொல்லி அங்கே அவர்களுக்கு எதிர்முறையாக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு விளக்கி சொல்கிறார். அதை தொடர்ந்து உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? மறுபடியும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், இந்த ஓய்வு நாளிலே இந்த ஆசாரியர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய பணிவிடை வேலைகளை செய்கிறார்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அதை குறித்தும் நீங்கள் வேதாமத்திலே வாசிக்கவில்லையா? ஏனென்று சொன்னால் ஓய்வு நாளிலே எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஆனால் அந்த ஆசாரியர்கள் தங்களுடைய வேலைகளை செய்தது நிமித்தமாக அது ஒரு குற்றமாக அங்கு சொல்லப்படவில்லை என்று சொல்லி அந்த ஓய்வு நாளிலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ததற்காக இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயருக்கு அதை ஒரு பதிலடியாக அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து உள்ள வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா கவனிக்கணும், இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து அந்த நேரத்திலே அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் தன்னை குறித்து, இன்றைக்கு தேவாலயத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறதும் இன்னுமாக ஓய்வு நாளை குறித்து மேன்மை பாராட்டுகிறதையும் எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்களிலே அவர் தன்னை குறித்து அவர் அங்கே வெளிப்படையாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் தேவாலயத்திலும் பெரியவராக நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன். ஆம் பிரியமானவர்கள், இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆலயத்தின் காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இன்னுமாக அந்த ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி நாம் சொல்லி நன்றாக கவனிக்க வேண்டும். ஓய்வு நாள் என்று சொன்னால் அது 7ஆம் நாள், அது சனிக்கிழமை தான். ஆனால் அதில் எந்த மாற்றமும் கிடையாது, இது ஒரு தவறான உபதேசமும் கிடையாது. வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 7ஆம் நாளில் மாத்திரம்தான் நாம் ஓய்ந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த ஓய்வு நாள் என்று சொல்லப்படுகிறதற்கு நாம் எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே வேளையில இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுடைய ஆலயத்தில் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் இல்லாத பட்சத்திலே
இயேசு கிறிஸ்து நமக்கு நினைப்பூட்டுகிறார். நீங்க ஆலயத்துக்கு வர்றீங்க, ரொம்ப நல்லது. நீங்க தேவாலயத்தை குறித்து மேன்மையா பேசுகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் என்னை குறித்ததான ஒரு மேன்மை உங்களிடத்தில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே தன்னை முக்கியப்படுத்துவதை பார்க்கிறோம். தேவாலயத்தையும் தான் பெரியவர் என்று சொல்லி அங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நாம் வேதத்தில் வாசிப்போம். பலியே அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். அங்கே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து பலியை பார்க்கிலும் இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் அங்கே சீஷர்கள் தங்களுடைய வயிற்பசி நிமித்தமாக அவர்கள் சாப்பிட்டதை குறித்து அங்கே பரிசேயர் சொன்ன ஒரு காரியத்தை, அப்போ இரக்கம் இருந்தா, ஐயோ சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வயிறு பசிக்குதே, அப்போ அவங்க சாப்பிட்டாது அதனால ஒரு பெரிய குற்றமில்லை என்ற எண்ணம் எப்போ வரும்? இரக்கம் வரும்பொழுது மாத்திரம்தான் வரும். ஆகவே அந்த காரியத்தை அவர்கள் குற்றமாக பேசும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பதிலடியாக சொல்லுகிறது, நீங்க காணிக்கையெல்லாம் முக்கியமா பேசுறீங்க, பலியெல்லாம் முக்கியமா பேசுறீங்க, ஆனா உங்களிடத்துல என்ன இல்லை? இரக்கம் காணப்படவில்லையே என்று சொல்லி அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து கேட்போம் 8ஆம் வசனத்தை. மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். அங்கே பார்க்கிறோம், மனுஷகுமாரன் தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே நாம் எதையெல்லாம் மேன்மையாய் பேசிக்கொண்டு இருக்கிறோமோ அதையெல்லாம் நாம் அதிகமாக மேன்மையாக பேசாமல் இயேசு கிறிஸ்துவை நாம் மேன்மையாய் பேசுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் அதிலே அவர் பிரியப்படுகிறார் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்கள், இந்த நாளிலே இந்த செய்தியின் மூலமாக தேவாலயத்திலும் பெரியவர் நம் நடுவில் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் அந்த ஓய்வு நாளை நாம் மனமகிழ்ச்சி நாளாக ஆசீர்ப்போம் என்று சொன்னால், சந்தோஷமாக அந்த ஓய்வு நாளிலே நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இந்த வேளையிலும் உங்களோடு கூட நான் சேர்ந்து ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். பரலோகத்தின் தேவனே, இந்த வேளையிலும் அருமையான மக்களோடு கூட உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, தேவாலயத்திலும் பெரியவராக நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக.